அன்பார்ந்த ஆத்மபந்து அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களின் அனைத்து அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் பலர் எங்களை ஆதரிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் செய்தியை கொண்டிருப்பதால் எந்த பகுதியையும் தவிர்க்காமல் இறுதிவரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பதிவில் இந்த கலியுகவாசிகளுக்கெல்லாம் மிகவும் விசேஷமான ஒன்றை பற்றி பார்க்கவும் கேட்கவும் போகிறோம். இதனை தற்போது இந்தியா முழுவதும் பலர் பின்பற்றி வருகின்றனர். இது இப்போது ஒரு ரகசியமே அல்ல. சரி, பொதுவாக நீங்கள் கோரிக்கை எதையாவது அடைய விரும்பினால் நோன்பை கடைபிடித்து தனது பிரார்த்தனையை முடித்த பின்னரே மனிதன் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அல்லவா? ஆனால் இந்த விஷயமானது முதலில் கோரிக்கை வைத்து அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருப்பதாகும். இது சிறிது கடினமானதாக தோன்றலாம், ஆனால் இது பெரும் ஆச்சரியம் மற்றும் அற்புதம் கொண்டது மற்றும் அதை முறையாக பின்பற்றுபவர்களுக்கு நிறைய நன்மைகளை அளிக்கிறது. அதுவே ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி விரதமே ஆகுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. கடவுள் பல வடிவங்களையும் பல தோற்றங்களையும் எடுத்துள்ளார். அவர் பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். இங்கு சிலவற்றை குறிப்பிட ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், ஜெகநாதர், பார்த்தசாரதி, விஷ்ணு, பெருமாள், ஸ்ரீனிவாசர் இவை அனைத்தும் நாம் அனைவரும் அறிந்ததே. பகவான் எத்தனையோ தோற்றங்களில் நமக்கு அருள் செய்கிறார். இவற்றில் சத்யநாராயண ரூபம் மிகவும் உன்னதமான ஒன்றாகும். இது கடவுளால் நேரடியாக சொல்லப்பட்டதால் இது மிகவும் பிரபலமானது மற்றும் மக்கள் இதை மகிழ்ச்சியுடன் பின்பற்ற விரும்புகிறார்கள். ஒருவரது குடும்பத்தில் திருமணம் நடக்கும் போதெல்லாம் இது பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒரு குழந்தை ஜனனம் ஏற்பட்டிருந்தால் அனைத்து பூஜைகளுக்கு பிறகு இந்த பூஜை தவறாமல் நடத்தப்பட்டு வருகிறது. அப்போது மட்டுமல்ல, கிரக பிரவேசம், ஐயப்ப சுவாமி பூஜை மற்றும் பல விசேஷ பூஜைகளுக்கு பிறகு இந்த பூஜை தவறாமல் நடத்தப்பட்டு வருகிறது. சத்யநாராயண பூஜை மந்திரத்தை உச்சரிக்கும் போது வீட்டில் வளர்ச்சி, வெற்றி, மங்களம் என்பது பெருகிக்கொண்டே இருக்கும். இந்த பூஜையை செய்பவர் பக்தியுடனும் அமைதியுடனும் பூஜை விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். எவர் ஒருவர் சத்யநாராயண பூஜை செய்கிறாரோ அவருடைய தலைமுறை அனைத்தும் இந்த பூஜையின் பலனை பெறும். அதோடு மட்டுமின்றி இனி எடுக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் அந்த ஆத்மா சத்யநாராயண பூஜை செய்த பலனை அனுபவிக்கும். பொதுவாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள், பிரச்சனையிலிருந்து விடுபட பூஜை செய்யும் முறைகள் இருக்கும். அதாவது சொல்லப்போனால், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு, திருமணம் நடைபெறுவதற்கு, வேலை கிடைப்பதற்கு, பணப்பிரச்சனை தீர்வதற்கு, நோய்கள் தீர்வதற்கு என ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் இப்போது கூறப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட சத்யநாராயண பூஜை செய்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் என்ன வரம் கேட்கிறீர்களோ அந்த வரம் நிச்சயம் கிடைக்கும். இது சத்யநாராயணன் விரதம் மட்டுமல்ல, இதன் வழிமுறைகளும் தனித்துவமானது, வித்தியாசமானது, ஆனால் அதிசயமும் அற்புதமும் ஆனது. மற்ற விரதங்களைப் போல் இல்லாமல் யாரோ ஒரு முனிவர், ரிஷிகள் வழிகாட்ட அதை மற்றவர்கள் கடைபிடித்து அதன் பலனை பெறுவார்கள். ஆனால் சத்யநாராயண பூஜை என்பது ஸ்ரீமன் நாராயணனே இந்த பூஜையை இந்த முறையில் செய்து என்னை வழிபட்டால் அவர்கள் வேண்டிய வரங்கள் சத்தியமாக கிடைக்கும் என சொல்லி எடுத்த ரூபம்தான் சத்யநாராயண வடிவமாகும். ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்கள் சுத பௌராணிகரை விரும்பும் பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர். சுதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்லுவதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சமயம் நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூவுலகம் சென்றார். அங்கு துன்புற்ற மக்களை கண்டார். இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார். மகாவிஷ்ணுவும் நாரதரிடம், நாரதா கேள், ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நெய்வேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு, நெய், பால், சர்க்கரை போன்ற பக்ஷண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்தணரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணை அளித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் கண்கூடாக பயனிக்க வல்லதாம் என்று கூறினார்.
இது நாராயணனே திருவாய் மொழிந்த விரதம் என்பதால் சத்யநாராயண விரதம் மிகவும் சிறப்பானதாகும். முதலில் தங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அதை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் சத்யநாராயண விரதம் இருக்க துவங்கி பூஜைகளையும் செய்யலாம். ஒருமுறை சத்யநாராயண விரதம் இருக்க துவங்கினால் வாழ்நாள் முழுவதும் அதை கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பது இந்த விரதத்தின் முக்கியமான விதியாகும். இந்த பூஜையின் பலன் மிக பெரியது என்பதால் விதிகளும் கொஞ்சம் கடினமானவைதான். இந்த பூஜை செய்வதற்கான விசேஷ நாள் பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, துவாதசி, சங்கராந்தி, தீபாவளி ஆகிய நாட்களில் இந்த பூஜையை செய்வது மிகவும் சிறப்பானதாகும். கிழமைகளில் ஞாயிறு, திங்கள், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் செய்யலாம். சத்யநாராயண பூஜையை சந்திர உதயத்திற்கு பிறகே செய்ய வேண்டும் என்பதால் மாலை 7 மணிக்கு மேல் இந்த பூஜையை துவங்குவது நல்லது. ஒரு சிலருக்கு மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜையை செய்ய முடியவில்லை என்றால் மற்ற நாட்களை பயன்படுத்தி அவற்றில் சத்யநாராயண பூஜை செய்யலாம். இப்பூஜையை பொது ஸ்தலங்களிலோ அல்லது அவரவர்களுடைய இல்லத்திலோ செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது சத்யநாராயணரின் அனுகிரகத்தை பெறுவதற்கு பந்து மித்திரர்களுடன் மேளத்தாள முழக்கங்களுடன் சிறந்த உற்சவமாக அவரவர் வசதிக்கேற்ப செய்யலாம். புரோகிதரை வரவழைத்து அல்லது புத்தகத்தை வைத்து தாமாகவே செய்யலாம். பூஜை செய்வதற்கு முன்னால் வீட்டை சுத்தப்படுத்தி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு மேடை அமைத்து மாவிலை தோரணம், வாழை மரம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்கு முன்னதாகவே அதற்குரிய திரவியங்களை சேகரித்து வைத்துக் கொள்வது அவசியமாகும். மேலும் தாய் தந்தையரை நமஸ்கரித்து குலதெய்வத்தை வேண்டி தனது தர்ம பத்தினியுடன் சேர்ந்தே விரதத்தை அனுஷ்டித்து சத்யநாராயணன் பரிபூர்ண அருளை பெறலாம். சத்யநாராயண விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே எழுந்து நீராடி நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும். பலருக்கு இந்த கேள்வி எழலாம், என்ன உணவாக எடுத்துக்கொள்ளலாம் என்று. பால், பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பூஜைக்கான தயாரிப்பு பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். இப்போது சத்யநாராயணன் படத்தை ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். துளசி மலர்கள் கொண்டு அழகாக அலங்கரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். படத்தின் இருபுறமும் வாழைமர தோரணை வைத்து அலங்கரித்து 2 குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். சத்யநாராயணர் படத்திற்கு முன்பாக 3 வாழை இலைகளை பரப்பி அதன் மீது பச்சரிசி போட்டு அதன் மீது கலசத்தில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் சிறிது மஞ்சள் தூள், ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் போன்ற வாசனை பொருட்களை சேர்த்து அதன் மீது முழுவதுமாக மஞ்சள் பூசப்பட்ட தேங்காயை வைக்க வேண்டும். அதற்கு பொட்டு வைத்து மாவிலை சுற்ற வேண்டும். பழங்கள், வெற்றிலை பாக்கு வைத்து எத்தனை முடியுமோ அத்தனை நைவேத்தியங்கள் வைத்து படையலாக படைக்கலாம். குறைந்தபட்சம் 5 நைவேத்தியங்களாவது படைக்க வேண்டும். முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். அதற்கு பிறகு குலதெய்வத்தையும், பிறகு நவதானியங்கள் வைத்து நவகிரகங்களை வழிபட வேண்டும். பின் சத்யநாராயணர் அஷ்டோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் உள்ளிட்ட என்ன நாமாவளி தெரிகிறதோ அதை சொல்லி பூஜை செய்து தீபதூப ஆராதனை காட்ட வேண்டும். அதற்கு பிறகு சத்யநாராயண கதைகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும். 5 அத்தியாயங்களை கொண்ட இந்த கதைகளை படிக்கும்போது ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கும் போதும் ஒரு தேங்காய் உடைத்து நைவேத்தியத்தை படைத்து ஒரு மலரை சமர்ப்பிக்க வேண்டும். சத்யநாராயண கதைகளை படித்து முடித்த பிறகு சந்திர தரிசனம் செய்த பிறகு அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து பிறகு தானும் உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பூஜையை நிறைவு செய்த பிறகு கலசத்தில் உள்ள நீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மற்றவர்களுக்கு தீர்த்தமாக கொடுக்கலாம். மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும். இதில் ஒரு முக்கியமான குறிப்பும் உள்ளது. பூஜையில் கலந்து கொள்ள வந்தவர்கள் பிரசாதம் சாப்பிட்ட பின்னரே புறப்பட வேண்டும். பூஜை விதிகளில் இதுவும் ஒன்று முக்கியமானது. கண்டிப்பாக இதை பின்பற்றியே ஆக வேண்டும். இந்த விரதம் ஜாதி வேறுபாடு இல்லாமல் சகலரும் கலந்து செய்யக்கூடிய ஒரு பூஜை சத்யநாராயண விரத பூஜை ஆகும். சத்யநாராயண பூஜையை செய்பவர்கள் பகவானின் அருளை பூரணமாக பெறுவார்கள். ஏழ்மை விலகி செல்வம் சேரும். பொய் வழக்குகளில் சிறை தண்டனை பெற்றவர்கள் கூட பகவானின் அருளால் விடுவிக்கப்படுவார்கள். பயம் நீங்கும். பக்தர்கள் விரும்பிய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை நாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் செய்தால் மிகவும் நல்லது. அதுவும் பௌர்ணமி அன்று மாலை பொழுதில் சந்திரோதய காலத்தில் பூஜையை செய்வது மிகவும் உசிதம். ஸ்ரீ சத்யநாராயணர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். அவரும் அவர் பேருக்கேற்றாற்போல் சத்தியமானவரே ஆவார். நம்பிக்கையுடன் இதனை செய்தால் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். இந்த பூஜையின் விசேஷம் என்னவென்று முன் கூறியதைப் போல் ஸ்ரீ சத்யநாராயணரே நாரதரிடம் மனிதர்கள் தங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட இப்பூஜையை விளக்கி கூறி அதன் மகிமைகளையும் தன் வாய்மொழியாக குறிப்பிட்டுள்ளார்.
நாமும் இந்த பூஜையை முழு பக்தியுடனும் மன அமைதியுடனும் கடைபிடித்து பிறகு ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி கூறியதைப் போல் இறுதியாக அவருடைய மகிமையையும் அவரையே அடையலாம். மீண்டும் ஒரு சிறப்பு பதிவுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.